ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் இரவு வணக்கம். இப்போ என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, தேங்காய் எண்ணெயில் என்னென்ன போட்டு காய்ச்சினேன்னு பாருங்கள். இதுதான் எங்கள் வீட்டில் எப்பயுமே வழக்கத்தில் உள்ளது. முடி ஒரு பக்கம் நான் மாத்திரை சாப்பிட்றனால கொட்டிக்கிட்டு தான் இருக்குது. இருந்தால் கூட இது எப்பயுமே இந்த எண்ணெய் தான் தேய்க்கிறோம். விட்டுட்டோம்னா ரொம்ப கொட்டிடுமோ அப்படின்ற பயத்தில் என்னென்ன சேர்க்குறேன், எப்படி காய்ச்சிறேன்றதை பார்க்கலாம் வாங்க. இது மருதாணி. மருதாணியை காய வச்சுருக்கேன். இது செம்பருத்தி இலை. செம்பருத்தி பூ கிடைக்கல, அதனால் என்ன பண்ணுறது, செம்பருத்தி இலையை நல்லா இப்படி சத்தம் வரணும், மொடு மொடுன்னு இந்த மாதிரி காய வச்சுக்கோங்க. அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா, இது வெந்தயம். அதுக்கப்புறம் நெல்லிக்காய். நெல்லிக்காயை நல்லா காய வச்சுருக்கேன் பாருங்கள். இப்படிப்படியாக நறுக்கி ஈரப்பதம் இல்லாமல் நல்லா காஞ்சிருச்சு. அடுத்தது வேப்பலை. இது பூச்சி வெட்டுக்கெலாம் இருக்காது, அதுக்காக இந்த வேப்பலை சேர்க்குறோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கரிசலாங்கண்ணி. கரிசலாங்கண்ணி இலைய இந்த மாதிரி நல்லா காய வச்சுக்கோங்க. மருதாணி, செம்பருத்தி இலை, நெல்லிக்காய், வெந்தயம், வேப்பலை, கரிசலாங்கண்ணி, மொத்தம் 6 ஐட்டம் பார்த்துக்கோங்க மக்களே. இதை இப்படியே நம்ம 1 லிட்ரு தேங்காய் எண்ணெயில் அப்படியே நம்ம காய்ச்ச போகிறோம். அடுத்த ப்ராசஸ் என்னன்னு பார்த்துக்கலாம் வாங்க மக்களே. அவ்வளோதான், எண்ணெய் ரெடி. என்ன பண்ணணும்னா அப்படியே நம்ம வச்சிடணும், வேறு எதுவும் பண்ணக்கூடாது. ஒரு ஓரமாக பார்த்து ஆற வச்சுருங்க நல்லா. அப்படியே மூடி போட்டு வச்சிட்டோம்னா மேலே உள்ள அந்த இதழ் ஃபுல்லாக கீழே இறங்கிரும்.